உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன ரேவதி, நீ இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? விடு, இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நம்ம பக்கம் உண்மை இருக்கிறப்போ நாம இதுக்கு பயப்படணும்? எவனோ ஒரு பொறுக்கி அசிங்கமா எழுதிட்டா அத நாமையே சீரியஸா எடுத்துக்கணும்? அத நாம அடியோட மறந்துட்டு நம்ம வேலையை பாக்குறதுக்கு ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி 1000 பிரச்சனைகளை தாண்டி தான் நான் வந்திருக்கேன். நீ என்னோட பொண்ணு, என்னோட ரத்தம். இதுக்கெல்லாம் நீ அசரக்கூடாது. முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். காலையில அதை பார்த்ததும் நானும் கொஞ்சம் அப்செட்டா தான் இருந்தேன். ஆனா அப்புறம் நானே கொஞ்சம் தெளிவாயிட்டேன். நாம கரெக்டா இருக்கிறப்போ யாரு என்ன சொன்னாலும் அதுக்காக மனசு உடைஞ்சு மூளையில போய் உட்கார்ந்துட கூடாது. தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். இப்ப என் மனசுல எந்த வருத்தமும் இல்லம்மா. வெரி குட். சாமுண்டீஸ்வரி பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து பயப்படாம எதிர்த்து நின்னு ஜெயிச்சு காட்டணும். உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். தைரியமா இரு. டிரைவர் மேடம், நீயும் இத பத்தியெல்லாம் கவலைப்படாத. நான் உன்னை முழுசா நம்புறேன். யாரோ எதிரிங்க தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும். நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி மேடம். இதுக்கு நன்றி கடனா இது யார் செஞ்சாங்கன்னு நான் கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். நானும் இதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். நீ மட்டும் அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோ, சிங்கமா எழுதின அவனோட கையையே வெட்டிடுவேன். என்ன சந்திரா மேடம் ஃபோன் பண்றாங்க? சொல்லுங்க மேடம், என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? நான் நேரா விஷயத்துக்கே வரேன். ரேவதிக்கும் டிரைவருக்கும் காதல்னு செவுத்துல எழுதினது நீதானே? என்ன சைலண்டா இருக்க? நீதானே அந்த காரியத்தை செஞ்ச? ஆமா மேடம், நான் தான் செஞ்சேன். நினைச்சேன். ஏன் இந்த மாதிரி செஞ்ச? காரணமா தான் செஞ்சேன் மேடம். அந்த டிரைவர் இருந்தா மகேஷ் ரேவதி கல்யாணம் நல்லபடியா நடக்காது. இது பாருங்க, பொங்கல் பண்டிகை அப்ப அவ அடிச்ச கூத்தெல்லாம் பாத்தீங்கல்ல, நீங்களும் தானே அங்க இருந்தீங்க. இருந்தேன். அவன் என்னெல்லாம் செஞ்சான்னு யோசிச்சு பாருங்க. ரேவதிய கோலத்துல இருந்து தூக்குற மாதிரி அவன் மேல விழ வச்சு ரேவதி கண்ணை கட்டிட்டு மகேஷ தேடுறப்ப அவன் வலிய போய் நின்னதால ரேவதி அவனை கட்டி பிடிச்சது எல்லாமே தற்செயலா நடக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அவன் பிளான் பண்ணி தான் எல்லாத்தையுமே செய்யறான். எனக்கும் அந்த டவுட் இருந்தது. ஆமா மேடம், இப்படியே போனா கல்யாணத்திலயும் ஏதாவது பிளான் பண்ணி மகேஷ்க்கு பதிலா அவன் மாப்பிள்ளை ஆயிடுவானோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. உங்க அக்கா அவனை ரொம்ப நம்புறாங்க. அதனால அவனை அவ்வளவு சீக்கிரம் வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க. இப்படி ஏதாவது பெருசா பழிய தூக்கி போட்டாதான் அவங்க நம்புவாங்க. கோவம் வந்து அவனை வீட்டை விட்டு துரத்துவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதான் அப்படி செய்ய வேண்டியதா போச்சு. நீ கரெக்டா தான் பிளான் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சிருக்க. ஆனா அதுக்கு பலனே இல்லாம போயிடுச்சே. என்ன மேடம் சொல்றீங்க? நீ எதை நினைச்சு இதை செஞ்சியோ அது நடக்கவே இல்ல. அப்படின்னா உங்க அக்கா அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்தலையா? துரத்தல. அவ இன்னமும் அந்த டிரைவரை நம்பிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்க வேண்டான்னு 2 பேருக்குமே அட்வைஸ் கொடுக்கறா. என்ன மேடம், நீங்க இருந்துமா இப்படி எல்லாம் நடக்குது? இந்த விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கி அவனை வீட்டை விட்டு துரத்திருக்க வேணாமா? நான் சும்மா இருப்பேனா? எந்த அளவுக்கு முடியுமோ எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனா அவங்க நம்மள பிடிக்காதவங்க தான் இந்த மாதிரி தப்பு தப்பா எழுதி வச்சிருப்பாங்க. அதை பெருசுப்படுத்த வேணான்னு எனக்கே சமாதானம் சொல்றாங்க. அந்த டிரைவர் விஷயத்துல அவ எப்பவுமே நாம நினைக்கிற மாதிரி நினைக்காம வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம ஏமாந்துதான் நிக்கிறோம். ஏன் அப்படி? அந்த டிரைவர் பையன் மேல அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு? ஆமா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் அக்கா நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறா. அது ஏன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுவும் இந்த காரியத்தை செஞ்சது ஏன் புருஷன் தானே அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு வரா.
நானும் அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. மேடம், நம்ம இனிமே கொஞ்சம் ரூட்டை மாத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற மாயா? உங்க அக்கா தான் அந்த டிரைவர் மேல எந்த பழிய போட்டாலும் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல? ம், ஆமா. ம். அப்போ அவங்கள விட்டுருவோம். ரேவதி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசுங்க. அந்த டிரைவர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி அவளை நம்ப வைங்க. அவ நம்பிட்டா நமக்கு போதும்ல. ஐயோ மாயா, அவளும் என் அக்கா மாதிரியே டிரைவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. அவ மனசை மாத்துறது கஷ்டம். மேடம், மாத்துனாதான் அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்த முடியும். இது பாருங்க, நீங்க திரும்பவும் ரேவதி கிட்ட போய் பேசுங்க. அவளை மட்டும் நாம விரும்புற மாதிரி மாத்திட்டா அந்த டிரைவர் பையன் தப்பான நோக்கத்துல இருக்கான்னு அவளை நம்ப வச்சுட்டா போதும். அப்புறம் எல்லாமே நமக்கு சாதகமா தான் அமையும். ம், சரிதான். ஒருவேளை அந்த டிரைவர் கல்யாணத்தப்ப மண்டபத்துல வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ண நினைச்சான்னு வைங்க. அந்த சமயத்துல ரேவதி நமக்கு சப்போர்ட்டா இருப்பா. கல்யாணமும் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும்ல. சரி, நான் திரும்பவும் ரேவதி கிட்ட பேசி அவ மனசை மாத்த பாக்குறேன். அத முதல்ல செய்யுங்க. அவ மட்டும் டிரைவருக்கு எதிரா திரும்பிட்டா போதும். அப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும். அதுக்கு நாம செய்ய வேண்டியது டிரைவர் பத்தின மோசமான அபிப்பிராயத்தை நாம உருவாக்கணும். அத நீங்க செஞ்சே ஆகணும் மேடம். சேர மாயா. அது போதும் மேடம், நீங்க பண்ணுங்க. இப்ப நான் போனை வைக்கிறேன். போன்ல யாரு? அந்த சந்திரகலா தான் பேசினா. என்னவா? அப்போ ரேவதி அந்த டிரைவருக்கு எதிராக நம்ப வைக்க சந்திராவை தூண்டி விட்டுருக்கன்னு சொல்லு. ஆமா, அவங்க விரல வச்சே அவங்க கண்ணை குத்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஒரு முயற்சி தான். நடந்தா சந்தோஷம் தானே. டிரைவரை எவ்வளவு சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்த முடியுமோ அப்பதான் நான் நிம்மதியா ரேவதி கழுத்துல தாலி கட்ட முடியும். அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்காக தானே இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ கவலைப்படாம சந்தோஷமா இரு. ஓகே? அந்த சிவனாண்டிய பார்த்து பேசிட்டு வந்தத நான் வீடியோ ஆதாரத்தோட நிரூபிச்சேன். அத பத்தி கேட்டதுக்கு மீட் பண்ணது உண்மைதான், ஆனா அதுக்கான காரணத்தை நேரம் வரும்போது சொல்லுவேன்னு ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லில ஏமாத்திட்டான். அவ்வளவு ஏன், அவன் பேரு என்னன்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? அவன் யாரு என்னன்னு விவரத்தை கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறான். இப்படி ஒருத்தனை நீங்க எல்லாரும் எப்படி நம்புறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. அம்மா விடு, நீயாவது இந்த பாயிண்ட யோசிக்க வேணா? அவன் உண்மையை சொல்லாதப்பவே அவன் ஏதோ உள்நோக்கத்தோட வந்திருக்கான்னு நாம புரிஞ்சுக்க வேணா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.